ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 8 to 8 சமையல். இன்றைக்கி நம்ம 8 to 8 சமையலில் குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய பன்னீர் 65 எப்படி செய்யலான்னு பார்ப்போங்க. இது நல்லா சாஃப்டாக அண்ட் கிறிஸ்பியாக எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. இப்போ இதை ரெடி பண்ணுறதுக்கு 250 கிராம் பன்னீர் எடுத்து இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். கூட 1 ஸ்பூன் ஜீரக பவுடர், 1 ஸ்பூன் சாட் மசாலா, 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நல்ல கெட்டியான தயிர், புளிப்பு இல்லாத தயிராக 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூட 1 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இதுக்கு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கடைசியாக 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா கூட நல்லா சேர்த்து எல்லாத்தையும் கலந்து வச்சுக்கோங்க. கலந்துட்டு இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். பாருங்கள், நல்லா மசாலா ஊறியிருக்கு. இப்போ நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் நல்லா சூடு பண்ணியிருக்கேன். மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பன்னீர் துண்டுகளை இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் ஓரளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறம் கரண்டி வச்சு திருப்பி விட்டுக்கோங்க, இல்லைனா மசாலா கொஞ்சம் பிரிஞ்சு வரும். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா பொன்னிறமாக வந்ததும் நம்ம வெளில எடுத்துக்கலாம். அடுத்தது அதே எண்ணெயில் ஒரு 3 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி எண்ணெயில் பொரிச்சிக்கிறேன். நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சதும் நம்ம வெளில எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். இது கூட 5-6 பல் பூண்டை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா எண்ணெயிலே பொரிச்சிக்கலாம். இது கூட 3 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க, 2 கொத்து கருவேப்பிலை, கூடவே நம்ம பொரித்து வச்ச பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். இது கூட 1/2 ஸ்பூன் அளவு நான் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் கலருக்காக. நீங்கள் சில்லி சாஸ் அந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம பொரித்து வச்சுருக்க பன்னீர் அதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட நீங்கள் சில்லி சாஸ் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். நான் வந்து தனியாக சர்வ் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி ரெடி பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்ப சாஃப்டான பன்னீர் 65 ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ரெடி பண்ணி பாருங்கள். இது குழந்தைங்கள்லாம் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரெடி பண்ணி பார்த்துட்டு உங்களோட அனுபவத்தை எங்களோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா 8 to 8 சமையலுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.